So today we discuss about the amalgamation and introduction. So what is amalgamation? When two or more companies go into liquidation and a new company is formed to take over the business of liquidating companies, it is called amalgamation. அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அந்த கம்பெனியை கலைத்துவிட்டு ஒரு புதிய கம்பெனியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதான் அமால்கமேஷன். ரைட்டு. தென் டெஃபினிஷன் ஆஃப் அமால்கமேஷன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் 14. An amalgamation is a combination of two or more companies into a new entity. Amalgamation is distinct from a merger because neither company involved survives as a legal entity. So instead, a completely new entity is formed to house the combined assets and liabilities of both companies. சரி, இப்படி இந்த ரெண்டு கம்பெனி கலைக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ரெண்டு கம்பெனிகள் வந்து தொடர்ந்து நட்டத்தை சந்திச்சிட்ருக்கோம், அல்லது ரெண்டு கம்பெனிக்கும் வந்து கோர்ட் ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த கம்பெனிஸுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எங்கள் ஷேர்ஸை செட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன் காரணமாக அந்த கம்பெனியை கலைத்து விட்டு ஒரு புதிய கம்பெனியை சட்ட ரீதியாக ஆரம்பிக்கப்படுறது அமால்கமேஷன். இப்போ எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கலைக்கக்கூடிய கம்பெனியுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை புதிய கம்பெனி வந்து எடுத்துக்கும். இப்படி எடுத்துக்கிட்டு தான் ஆரம்பிக்கும். அது வந்து அமால்கமேஷன் அப்படின்னு சொல்கிறது. தென் ஃபார் எக்ஸாம்பிள், if the two existing companies A Limited and B Limited go into liquidation and a new company called AB Limited is formed to take over the business of the liquidating companies. ஸோ கலைக்கிற கம்பெனி ரெண்டு கம்பெனி, ஒன்று ஏ அன்றது இன்னொன்று பி. இந்த ரெண்டு கம்பெனியும் கழிச்சிட்டு டு ஃபார்ம் த நியூ கம்பெனி லைக் ஏபி லிமிடெட். ஸோ ஏன்னு லிமிடெட் பி ரெண்டு கம்பெனியும் கலைக்கிறாங்க இல்லையா, அந்த கலைக்கிற கம்பெனி வந்து அமால்கமேட்டிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி வந்து அமால்கமேட்டட் கம்பெனிஸ். தென் ஆஃப்டர் மெர்ஜிங், ஸோ ஏபியை வந்து மெர்ஜி பண்ண பிறகு அமால்கமேட்டட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறது. தென் ஃபர்தர் டெஃபினிஷன் இஸ் அமால்கமேஷன். ஸோ அமால்கமேஷன் இஸ் கன்சாலிடேஷன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் கம்பெனிஸ் known as amalgamating companies. Usually the companies that operate in the same or similar line of business to form a completely new company known as a amalgamated company. Then features of amalgamation. Then first one, the existing companies merged together or liquidated. A new company is formed to take over the business of existing companies. So to take over the business அப்படிங்கிற to take over the liabilities, to take over the assets of the existing companies. Then purchase consideration. ஸோ இப்படி இந்த ரெண்டு கம்பெனியும் கலைச்சிட்டு ஒரு நியூ கம்பெனி ஃபார்ம் பண்ணுறான். அந்த நியூ கம்பெனிலேருந்து கலைக்கிற கம்பெனிக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அது பேர் தான் என்னது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஏன் அப்படி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, the new company to take over the assets and liabilities for the existing companies or liquidating companies. ஸோ அப்படி கலைக்கிற கம்பெனியுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸையும் அவன் எடுத்துக்கிறான். ஸோ அந்த அசட்ஸுக்கும் லைபிலிட்டிஸ்க்கும் ஒரு விலை போட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் என்னது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறது. The purchase consideration is the compensation payable by the purchasing company to the vendor company as the purchasing price of the business. Purchase consideration. Then the consideration depends on the agreement between these companies. It may be payable in cash, debentures, shares, etc. ஸோ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது என்ன, அப்படி கலைக்கிற கம்பெனிக்கு ஒரு காம்பன்சேஷனாக அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி எடுத்துக்கிறான் இல்லையா, அதுக்காக ஒரு காம்பன்சேஷனாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறான். அது பேர் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆர் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை அந்த கலைக்கிற நிறுவனங்களை எப்படி செட்டில் பண்ணாங்கன்னா, த்ரூ த கேஷ், டிவெஞ்சர்ஸ் ஆர் ஷேர்ஸ். இப்படி இதில் எது வேணாலும் கொடுக்கலாம், அல்லது எதுவும் இது மூணையும் சேர்த்து கூட கொடுக்கலாம். ரைட். த நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் to computing the purchase consideration. So how to compute the purchase consideration, or what are the different methods to calculate the purchase consideration. ஸோ என்னென்ன மெத்தடில் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் ஃபஸ்ட் ஒன், ஸோ தேர் ஆர் த 4 methods to compute the purchase consideration. Then first one, lump sum method. Second one, net asset method. Third one, net payment method. Fourth one,
intrinsic value method. Then lump sum method mean it is a method of presenting of purchase consideration in which the purchase price is given in total. ஸோ இந்த மாதிரி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியாக நான் அந்த விலைக்கு எடுத்துக்கிறேன், எந்த ரீவல்யூஷனும் பண்ணாமல் எதுவுமே சொல்லாமல் நான் அந்த விலைக்கு அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து லம்ப் சம் மெத்தட். த நெட் அசட்ஸ் அப்படிங்கிறதுனா த நெட் அசட் வேல்யூ இஸ் கால்குலேட்டட் பை டிடக்டிங் all the liabilities taken over by the transferring company from the entire assets taken by the transferring company. ஸோ அந்த கலைக்கிற நிறுவனத்துடைய அசட்ஸு என்னென்ன அசட்ஸ் எடுத்துக்கிறானோ அந்த அசட்டை வந்து எடுத்துக்கும்போது அன்றைக்கி மார்க்கெட்டில் இப்போ டிப்ரிசியேஷன் இருந்தால் டிப்ரிசியேஷன் கழிச்சிருவான், ரைட் ஆஃப் வேல்யூ இருந்தால் கழிச்சிருவான், அப்ரிசியேஷன் இருந்தாலும் ஏற்றிக்குவான். ஸோ அசட்டை வந்து அப்படி தான் எடுத்துக்குவாங்க. அதில் இருந்து எக்ஸப்ட்டு ஓனர்ஸ் லைபிலிட்டியை தவிர மற்ற லைபிலிட்டியை இந்த டோட்டல் ஆஃப் அசட்டில் இருந்து இந்த லைபிலிட்டிஸை லெஸ் பண்ணி வர்றது நெட் அசட். ஸோ இந்த நெட் அசட்டை வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இப்படி எடுத்துக்கணும். அடுத்து நெட் பேமெண்ட். ஸோ ஆடிங் ஆல் பேமெண்ட்ஸ் மேட் பை த transferring company to the shareholders of the transferor company. The payment may be form of cash, shares, debentures. ஸோ கேஷாக இவ்வளோ தரேன், ஷேர்ஸாக இவ்வளோ தரேன், டிபெஞ்சர்ஸாக இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதை வந்து நெட் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. Then fourth one, intrinsic value. Net asset available to the equity shareholders, number of equity shares. ஸோ இந்த மாதிரி நெட் அசட்டு நம்ம இந்த செகண்ட் மெத்தட் பிரகாரம் நெட் அசட் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அந்த நெட் அசட் தான் என்னது, அவைலபிள் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ அந்த ஈக்விட்டி அந்த அமௌண்ட்டை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ தேர் ஆர் த 4 மெத்தட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். தென் நெட் அசட் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத திரும்ப பார்ப்போம். தென் அசட்ஸ் டேக்கன் ஓவர். ஸோ ரீவேல்யூ பண்ணி என்னென்ன அசட்டை எப்படி எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது, அதிலேருந்து மைனஸ் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர். இது ரெண்டையும் டிஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நெட் அசட். ஸோ நெட் அசட் கால்ஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். சிம்பிள் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நெட் அசட் மெத்தடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். த ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் GR Limited as on the date of its acquisition by the RL Limited. So some assets and liabilities given to us. Then for additional information, on the date of its acquisition, goodwill is valued at rupees 3 lakh, land and building at rupees 7 lakh, plant and machinery at rupees 2 lakh, and stock at 75,000. ஸோ குட்வில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 2 lakh இருக்குது, இப்போ எவ்வளவு 3 lakh, அப்போ அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் 5 lakh இருக்குது, இப்போ எவ்வளவு 7 lakh, அப்போ அதுவும் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி 3 lakh இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில், பட் ரீவல்யூஷன் என்ன, பிளான்ட் அண்ட் மிஷினரி 2 lakh, அப்போ 1 lakh டிப்ரிசியேஷன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்டாக் வந்து 71 lakh இருக்குது, இப்போ 75,000 தான் சொல்கிறான், அப்போ 25,000 ரைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ தேர் ஆர் த ரீவேல்யூஷன் ஃபார் சம் அசட்ஸ். ஸோ இதில் வந்து எந்த மாற்றத்துக்கு இல்லாத சில அசட்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸு, அதே மாதிரி கேஷ் அட் பேங்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது, இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறோம். என்ன மார்க்கெட் வேல்யூ, அதாவது என்ன புக் வேல்யூ இருக்கோ அதுக்கு அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ ஆல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். தென் அசட்ஸ் டேக்கன் ஓவர். ஸோ த அசட்ஸ் டேக்கன் ஓவர் 3, goodwill 3 lakh, land and building 7 lakh, plant and machinery 2 lakh, stock 75,000. ஸோ குட்வில், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், இது எல்லாத்துக்குமே வந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கானோ அதன்படி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ டெட்டார்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை, அதனால் புக் வேல்யூ எப்படி எடுத்துக்கிறோம், டெட்டார்ஸு கேஷ் அட் பேங்க். ஸோ எல்லா அசட்டையும் டோட்டல் பண்ணால் 16,75,000 மைனஸ் லயபிலிட்டிஸ் அசீவ்டு. ஸோ 2 லயபிலிட்டிஸ் இருந்தது, ஒன்று கிரெடிட்டார்ஸ் 3 lakh, இன்னொன்று எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு 2 lakh. இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் 5 lakh. இப்போ 16,75,000 இந்த 5 lakh லெஸ் பண்ணால் 11,75,000. இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அப்போ இந்த கம்பெனியை வந்து எவ்வளோவுக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரோம், 11,75,000க்கு வாங்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வரோம். இது பர்ச்சேஸ் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய பர்ச்சேசிங் ப்ரைஸ் ஆர் கன்சிடரேஷன் ஆர் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஓகே. தென் ஸோ இதில் ஏதாவது நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே.
தேங்க்யூ.